பார்த்தீங்களா? எவ்வளோ இந்த காட்டுத்தீ எப்படி இவ்வளோ பெரிய நகரத்தையே அழிக்கிற அளவுக்கு இந்த காட்டுத்தீ எப்படி மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு என்ன காரணம் தெரியுமா? இது ஏதோ ஒரு மரத்தில் பிடிச்சி இன்னொரு மரத்தில் தீ பிடிக்கிற கதை கிடையாது. இப்படி படிப்படியாக வரிசையாக தீ பிடிச்சிட்டே போகிற கதை கிடையாது. தீப்பிழம்புகள், நெருப்பு பொறிகள், ஆகாயத்தில் பாருங்கள் எவ்வளோ நெருப்பு பொறிகள் அது பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பறக்குமா. ஆகாயத்திலே பறந்து எரிஞ்சிக்கிட்டே போகும். ஒரு இடத்துல ஒரு மரம் எரியுதுன்னா அந்த மரத்துலேருந்து ஏகப்பட்ட தீப்பொறிகள் பறக்கும். அந்த பொறிகள் தான் ஆகாயத்தில் பறந்து எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் பற்ற வச்சு விட்ரும். எந்த மரத்தில் ஒரு மரத்தில் தீ பிடிக்குது அப்படின்னா அந்த மரத்துலேருந்து ஏகப்பட்ட நெருப்பு பொறிகள் பறக்கும். நெருப்பு பொறிகள், தீப்பிழம்புகள் அது ஆகாயத்தில் அப்படி பறந்து ஒரு பறவை போல் பறந்து வழியில் எதை இன்னொரு மரத்தில் விடும், அந்த மரம் தீ பிடிச்சிக்கும். அதுபோல் ஒரு வீடு, அங்கே உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மரத்தால் செய்கிறது. அது அவங்களுடைய பாரம்பரிய வழக்கம், மரங்களால் வீடு கட்டப்படுவது. அப்போ அந்த மரத்தால் கட்டப்பட்ட வீடுகளில் அந்த தீப்பொறிகள் படும்போது அந்த வீடுகள் தீ பிடிக்குது. அது இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கோடை காலம் மாதிரி தான். அதுபோல் அந்த வீட்டு கோடை காலங்கிறதுனால அங்கே ஏகப்பட்ட தாவரங்கள் ஒரு மாதிரி காஞ்சி போய் தான் இருக்கும். தீ பட்டா எரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நெருப்பு பொறிகள் என்ன பண்ணுது, எதிலெல்லாம் தீ பிடிப்பதற்கு வாய்ப்புள்ள வீடுகள், மரங்கள் எதிலெல்லாம் படுதோ அதையெல்லாம் பற்ற வச்சு விட்டுருது போய் பல இடங்கள். அதனால தான் ஒரு நகரமே இப்படி மொத்தமாக தீ பிடிச்சி எரியறதுக்கு இந்த தீ பொறிகள் தான் காரணம். இதை மனிதர்களால் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். எப்படி சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. அந்த எப்படி ஒரு பெரிய புயலை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதோ, பெரிய புயல், நிலநடுக்கம், சுனாமி இதையெல்லாம் மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாதோ, அதுபோல் இந்த நெருப்பு, சுனாமி, இந்த மாதிரி காட்டுத்தீயையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. காட்டுத்தீயை வரிசையாக பிடிச்சிட்டு வருது, ஒரு மரம் இன்னொரு மரம் அப்படி பரவிட்டு வந்தால் கூட கட்டுப்படுத்திடலாம். ஆனால் இந்த காட்டுத்தீகள் ஒரு மரத்தில் தீ பிடிக்குதுன்னா தீப்பொறிகளை ஆகாயத்தில் பறக்க செய்து பல கட்டடங்களுக்கு தீ வச்சிருது. மரங்களால் கட்டப்பட்ட பல வீடுகளுக்கு, பல மரங்கள், இன்னும் பல மரங்களுக்கு தீயை வைத்துவிட்டு அவைகளுடைய வேலையை செய்து விடு. இதனால தான் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய மாநகரமே பல நாட்களாக எரிந்து கொண்டு இருக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தெரியாமலே நம்மளில் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் நடக்குது, அப்படி எத்தனை பேர் இதை கவனிக்கிறாங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நீ உலகம் என்னென்னு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ரொம்ப தப்பு இது. இப்போது லாஸ் ஏஞ்சல்ஸில் இனிமேல் இந்த மக்கள் குடியேறுவாங்களா, திரும்பவும் குடியேறுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம்தான். இப்போ ஒரு பெரிய புயல் மழை வருது. இப்போ சென்னையே பார்த்திங்கன்னா தண்ணியில் மூழ்கி போச்சு. திரும்ப மக்கள் சென்னை விட்டுலாம் போகல, ஐயோ மழை திரும்ப வந்துடும். ஏன்னா ஒரு மழை வெள்ளங்கிறது வந்துச்சுன்னா, மழை வெள்ளம் தண்ணீர் வடிஞ்சிச்சுன்னா திரும்ப அந்த வீட்டில் போய் நம்ம குடியிருக்கலாம். ஆனால் அந்த தீயினால் எரியுது பாருங்க, காட்டு தீயினால் இந்த ஒரு நகரமே, பெருநகரமே அழிஞ்சு போச்சு பாருங்கள். இது என்னென்னா எல்லாத்தையும் எரிச்சு விட்டுருது, அவ்வளோதான். இனிமேல் திரும்ப தான் புதிதாக நம்ம ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும். அப்போ அது சாத்தியம் இல்லை. நம்ம இனிமேல் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் மக்கள் குடியேறுவாங்களா, புதுசாக உருவாக்கணும். இந்த நகரத்தை உருவாக்குறதுக்கு அவங்க ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உழைச்சிருப்பாங்க. அது ஒரே நாளில் ஒரு 10 நாளில் எரிஞ்சு போச்சு. திரும்பவும் மக்கள் அங்கே குடியேறுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம்தான். ஏன்னா அமெரிக்காவில் இடம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது, ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, பாதுகாப்பான இடங்கள் ஏகப்பட்ட இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி தீப்பிடிப்பதற்கு வாய்ப்புள்ள இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் மக்கள் குடியேறணுமா அப்படிங்கிறது அவசியமா அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று தான். வேறு எங்கேயா போயிட வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்குதுங்க.